இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன்லாம் எவ்வளவு சர்வசாதாரணமா உண்மை. பண்றோங்க சார். அதுக்கு காரணம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுற முறையை ஆம்ப்ராய்ஸ் பாறை 16ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது. நம்முடைய சங்க இலக்கியம் பதிற்றுப்பத்து 2ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட நூல்ல ஒரு பாட்டு இருக்கு. போர்ல அம்பு பட்டு காயம் பட்டிருக்கு. அந்த அம்பை எடுத்துட்டு தையல் போட்டிருக்கிறாங்க. அந்த தையல் எப்படி இருக்குன்னா, மீன் கொத்தி பறவை இப்படி போயிட்டு, 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 போயிட்டு வர மாரி இருக்காம். நம்முடைய பதிற்றுப்பத்துல இந்த பாட்டு ஓ! இருக்கு. "மீன் தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி சிரல் பெயர்ந்தன்ன நெடுவல் ஊசி நெடுவசி படர்ந்தவடு ஆழ் மார்பின் அம்பு சேர் உடலினர்." இதுதான் பாட்டு. அம்பு பட்ட இடத்துல தையல் போட்டிருக்கிறாங்க. அந்த தையல் எப்படி இருக்கு, அந்த வடிவத்தையே சொல்றான் பாருங்க. மீன் கொத்தி பறவை இப்படி தண்ணிக்குள்ள மீனை பிடிக்க போயிட்டு போயிட்டு வர மாதிரி தையல் போட்டிருக்கு. அப்போ தமிழர்கள் கிட்ட 2ஆம் நூற்றாண்டிலேயே அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுகிற முறை இருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் தான் ஆம்ப்ராய்ஸ் பாறை அதை கண்டுபிடிக்கிறார். ப. இது 2 வேற வேற செய்தி. Correct. ஆம்ப்ராய்ஸ் பாறை வரலாறு நான் தனியா படிச்சேன். சங்க இலக்கியம் நான் தனியா படிச்சேன். இது 2யும் நான் சேர்த்து சொல்லும்போது பார்வையாளர்கள் நிச்சயமா இந்த இடத்துல கை தட்டுவாங்க சார். நிச்சயம். இப்படிதான் புது புது செய்திகளை வந்து சொல்றதுக்காக நானு நிறைய படிக்கணும். நிறைய நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களை பத்தி நம்ம சொல்லுவோம் சார். நம்ம சாய் வித் சித்ராலேயே இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் புலன் விசாரணை ரிலீஸ் சமயத்துல அவர் அந்த சொன்ன பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாம் நான் நிறைய மேடைகள்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்ல நான் பேசியிருக்கேன். இப்படி படிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம வாழ்க்கையில நாம பார்க்குற விஷயங்கள், இதை வச்சுதான் சார் மேடைக்கு தயாராவேன். பட்டிமன்ற மேடைகள்ல யார் உங்களுக்கு முன்னோடி? ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சார், பேச்சுத்துறையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பட்டிமன்ற நடுவர்கள் இல்லாமல் நீங்க ஜெயிக்க முடியாது. ம். ஏன்னா நடுவர்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ம். நீங்க வெளிநாடு தமிழ்ச்சங்கத்துக்கு போகணும்னாலும் முதல்ல நடுவரை தான் தொடர்பு கொள்வாங்க. அந்த நடுவர் கூட என்ன மாதிரி பேச்சாளர்கள் வாங்க அப்படின்னு சொன்னாலும், இல்ல என் டீம்ல உள்ள பேச்சாளரே நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடுவாங்க. ஆக நீங்க பேச்சுத்துறையில ஜெயிக்கணும்னா பட்டிமன்ற நடுவர்கள் வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது ம். தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி, மற்ற வாய்ப்புகளா இருந்தாலும் சரி. அந்த மரபை நான் உடைச்சிருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப பெருமை உண்டு சார். ப. நான் ம். வந்து என்னுடைய உழைப்பாலும் ம். என்னுடைய திறமையாலும் நான் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் என்ன நினைச்சு நான் பெருமைப்படுற விஷயங்கள்ல 2 விஷயம். ம். ஒண்ணு, பட்டிமன்ற நடுவர்களை நம்பித்தான் பேச்சாளர்கள் அவங்க வாய்ப்பு கொடுத்தாதான் பேச முடியுன்ற அந்த விதியை நான் உடைச்சு என்னுடைய பேச்சால் திறமையால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்.